ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் செய்கிற எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற உரிமையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுக்குற பேவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த உமனுக்கும் கிடைக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்ங்கிறதுக்கு அர்த்தம். ஒரு வீட்டில் ஒரு 4 பசங்க இருக்காங்க, அதில் 2 பொண்ணுங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்கன்னா, அவங்க 2 பேரில் அந்த பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீ பொண்ணு தானே, உனக்கு வந்து 25க்கு அப்புறம் நான் 25 கூட இல்லை, 23, 24க்கு அப்புறம் உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடும். அது உன்னை படிக்க வச்சு என்ன கிடைக்க போகுது? அதுதான் ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்குது. எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பில் வந்துட்டு நிறைய சவால்களை பெண்கள் பார்க்குறாங்க. போகிற இடத்த பொறுத்தும் இருக்குது, அதே மாதிரி இந்த சமூகத்தை பொறுத்தும் இருக்குது. அந்த டைமில் வந்து நிறைய இடத்துல சிசிடிவி இருக்கிறதா இருக்கட்டும். இப்போ நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு கால் பண்ணால் நான் இருக்க இடத்துக்கு அவங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸோ, இல்லை அது வந்துட்டு நடக்கும்னு ஏதாவது ஒரு சட்டமோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப லேட் நைட் போகிறதுமே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நம்ம தான் இந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறோம். ஆப்போசிட்டில் நம்மளை என்ன பண்ணுறவங்களோ அவங்களுக்கு பாதிப்பே இல்லை. ஸோ நம்மளும் சேஃப்டியாக வச்சுக்கணும். 2மே தான் சொல்லுவேன். சட்டங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அந்த குற்றவாளிகள் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. பொண்ணுங்க மேலே கை வச்சு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. அதே டைமில் ஒரு சமூக மாற்றம், ஒவ்வொரு இடத்துலையும் சமூகம் மாற மாற, இன்னும் ஜென்ரேஷன் வளர வளர இந்த சமூகம் கண்டிப்பாக மாறும். அந்த சமூக மாற்றம் தான் அந்த தவறுகளுக்கு ஒரு சரியான பதிலையும் கொடுக்கும். ஸோ சட்டமும் முக்கியம், அதே மாதிரி சமூக மாற்றமும் முக்கியம்.